கல்யாணி பாட்டி இந்த மாதிரி காவேரி கிட்ட என் பேரன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை பார்த்தியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் காவேரியோட பிரச்சனைக்காக, அதாவது அவங்களோட குடும்ப பிரச்சனைக்காக இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கத அப்படியே டைரக்டாகவே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும்போதே, ராதா இதை பற்றிலாம் எதுக்காகமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே அங்கே வந்த அன்பும், என்ன ராதா, உங்கள் அம்மா கரெக்டாக தானே கேட்குறாங்க. ஆமாம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கும்பல் எப்போ குறையுமா? உடனே காவேரியும், இங்கே பாருங்க, நான் ஒன்றும் அவங்கள உள்ளே வர சொல்லி சொல்லலை, விஜய் தான் சொன்னாங்க. உடனே ராதாவும், சரி அவங்க இப்போ எப்போ தான் கிளம்புவாங்க தெரியல, கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒன்றும் அவங்கள மட்டும் கேட்கல, உன் அம்மா அக்கா பாட்டி எல்லாரும் எப்போ கிளம்புவாங்களாம்? ஏன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி பிரச்சனையை பார்த்துக்கிறதுலாம் எங்களுக்கு சுத்தமாக பழக்கமே இல்லாத ஒன்று அப்படின்னு கேட்க, உடனே காவேரியும் இந்த மாதிரி அவங்க சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாலும் அது எதையுமே வெளியே காட்டிக்காம, இங்கே பாருங்க, ஏற்கனவே அவங்க இங்கே வரலன்னு தான் சொன்னாங்க, விஜய் தான் அடம் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அன்பு, ஏற்கனவே வீட்டில் கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, எங்கே அவங்களோட அப்பாவுக்கு 2வது 3வது 4வது குடும்பம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களோன்னு காவேரியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்கள கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு காவேரி கொஞ்சம் கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்த விஜயும் இந்த மாதிரி ராதா பாட்டி அன்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே காவேரி கிட்ட பேசுகிறத கேட்டுட்டு செம்ம கோவத்தோடு அங்கே வந்து, இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை விஷயமா பேசுகிறதா இருந்தால் முதல்ல நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு. காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சரி, அப்படியே உங்களுக்கு இது எதையும் பார்த்து பொறுத்துக்கிட்ட இருக்க முடியலன்னா பேசாமல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோன்னு சொல்ல, உடனே பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரியும் கொஞ்சம் சும்மா இருங்கன்னு விஜய் கிட்ட சொல்ல, ஆனால் விஜயும், இங்கே பாரு காவேரி, நான் ஒன்றும் கோவத்தில் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லலை, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம வெளியே இருக்காதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தான் இதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்குல்லன்னு சொல்ல, உடனே பாட்டியும், யாரும் எங்கேயும் போக வேண்டாம், யார் யார் எங்கெங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கங்கே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீனில் இந்த மாதிரி சிந்து தனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத நேரமாக பார்த்து கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்த ராதாவும் அவங்கள செம்மையாக மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு மிச்ச மீதி வைக்கிற சாப்பாடு தான் உனக்கு தர முடியும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அந்த பொண்ணும் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போக, பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கங்காவும் காவேரியும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்காவோ ஒரு பக்கம், சரி விடு, இவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் சாப்பாடு வேணும்னா கண்டிப்பாக அவளுக்கு அவன் அண்ணனே வாங்கி கொடுத்துருவான்னு அப்படியே விட்டுட்டாலும் காவேரிக்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால் அவங்க அந்த பொண்ணுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து கட்டி அவங்க அந்த பொண்ணை தேடி போய் கொடுத்துட்டு வராங்க. இதை பார்த்துட்டு கங்காவும், இந்த பிரச்சனையை பற்றி உனக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன், ஒருவேளை நீ இப்படி பண்ணது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பாக உன் மேலே கோவப்படுவாங்கன்னு சொல்ல, ஆனால் காவேரியும், நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தாக்க கவனிச்சிக்கணும், அதுவும் சாப்பாடு விஷயத்தில் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கங்காவும் காவேரியும் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்களோட அப்பாவை எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் இந்த மாதிரி அவங்களோட அம்மா ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு உண்மையே தெரியாதுன்னும், அவங்களுக்கு கரெக்டாக இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயமே தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா 2 பேரும் சண்டை போட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த பொண்ணுக்கு கூட தான் 10வது படிக்கும்போது தான் அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயமே தெரியும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி அவங்க அப்பா மேலே இன்னுமே டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல், உங்கள் ஊர் தேனி தானே, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும், நிறைய தடவை வந்திருக்கோம், அப்பா கூட தான் வருவோம், அப்படியே நாங்கள் தேனி போயிடுவோம், அப்பா உங்களை பார்க்க வந்துடுவாங்க, ஏன் அப்பப்போ கூட அப்பா எங்களை பார்க்க வருவாங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. கங்காவும் அதே டென்ஷனோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் படிப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் இந்த விஷயம் எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் பிரச்சனை பெருசாகிறத பார்த்த விஜயும் அந்த குடும்பத்தை இதுக்கு மேலேயும் இங்கே தங்க வைக்க முடியாதுன்னு சொத்தில் தான் தர்ற பங்கை சொல்லி முடிச்சுட்டு அவங்கள அனுப்பி வைக்கலான்னு பார்க்க, ஆனால் அந்த கிருஷ்ணாவும்
அவங்களோட அம்மாவும் அவங்களுக்கு இன்னும் நிறைய சொத்து வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து விஜய் இந்த விஷயத்தை பற்றி என்னதான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.